இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன பேர் சொன்னீங்க சார்? எத்தனை தடவை சார் பேரை சொல்றது? சார் சாரி சார், அத்தை பேரு பத்மாவதி. இல்லங்க, அப்ளிகேஷன்ல துளசின்னு போட்டிருக்கு. என்னது துளசியா? ரம்யா, நான் பிரசிடென்ட் ஆனதும் இதை விட பெரிய வீடா கட்டணும். எப்படிமா? பணத்துக்கு எங்க போறது? எப்படின்னா எல்லாத்துலயும் கமிஷன் அடிச்சுதான் காசு பார்த்து கட்டணும். மா, தப்பே பண்ண மாட்டேன்னு சூடத்து மேல அடிச்சு சத்தியம் பண்ணியே. எல்லா அரசியல்வாதிகளும் சத்திய பிரமாணம் பண்ணி தானே பதவியேத்துக்கிறாங்க. ஆனா ஒரு சில பேரு தப்பு பண்ணாமல இருக்காங்க. அந்த மாதிரிதான். முதல்ல நமக்குன்னு ஒரு கார் வாங்கணும். நான் டிரைவிங் கத்துக்கிறேன், என்ன சொல்ற? கரெக்ட் ரம்யா. இதுக்கு மேலயும் ஓசி கார்லயா போக முடியும்? நம்ம என்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் பண்ணணும். பிரசிடென்ட் ஆச்சே, நாம வேற மாதிரி வாழணும் ரம்யா. சூடத்தில் அடிச்சு சத்தியம் பண்ணிட்டு உன் மனசுக்குள்ள இப்படி ஒரு எண்ணம் இருக்கா? பத்மா, கத்தாத. ஏன் கத்துற? வேற மாத்துனது நான் தான். நீங்களா? ஏங்க இப்படி பண்ணீங்க? பத்மா பாவுங்க, ஆசையோட வந்தா. அப்பா, ஏன்பா இந்த மாதிரி பண்ணீங்க? அட்லீஸ்ட் ஏன்டியாவது முன்னாடி சொல்லிருக்கலாம்ல. இது ஏதோ நம்பிக்கை துரோகம் மாதிரி இருக்குப்பா. பத்மா சூடத்துல அடிச்சு சத்தியம் பண்ணால தப்பே பண்ண மாட்டேன்னு சொல்லுங்க. சத்தியம் பண்ணாளா இல்லையா? ஏன் மறந்துட்டீங்களா என்ன? அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? யார் சொல்லி இப்படி பண்ணீங்க? ஓ, இந்த துளசி சொல்லிதான் இப்படி நீங்க ஆடிட்டு இருக்கீங்களா? பத்மா, ரம்யா அவ பேசாம இருக்க சொல்லு. பொது இடத்துல எப்படி பேசணும்னு தெரியாதா? என்னதான் இருந்தாலும் இப்படி நம்ப வச்சது தப்புதானே? அப்பா, எதுக்குப்பா அமைதியா இருக்கீங்க? ஏதாவது ஒரு காரணம் சொல்லுங்கப்பா. ஏன் அத்தையை நிக்க வைக்காம துளசியை நிக்க வச்சீங்க? பத்மா குடும்பத்திலேயே நகை திருட பார்த்தவ. ஏதோ நடந்துருச்சு, அதுக்காக இப்படி பழி வாங்குவீங்களா? அதுக்காக மட்டும் இல்ல, நேத்து ராத்திரி நீயும் உங்க அம்மாவும் தனியா பேசிட்டு இருந்தீங்கல்ல, ஞாபகம் இருக்கா? இல்ல நான் சொல்லவா? பத்மா பிரசிடென்ட் ஆனதும் நம்ம வீட்டை விட பெரிய பங்களா வாங்குவாளாம். ரம்யாவுக்கு காரா. அதிகாரம் கைக்கு வந்துச்சு, கண்டிப்பா நம்மளோட குடும்பத்து பேரை கெடுத்துருவா இவ. அதனாலதான் நான் இந்த முடிவு எடுத்தேன். துளசி தான் கேண்டிடேட். என்னங்க என்னங்க பண்றது இப்ப? விசாலாச்சி, அது மட்டும் இல்ல, துளசி எப்பவும் நம்ம வீட்லயே இருக்கணும்னு சொன்னல, அதுக்காகவும் தான். ஐயா, என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. இதுல எனக்கு விருப்பம் இல்ல. அப்பா, பத்மாத்தியா நீ கேட்டும்பா. இல்லனா நான் நிக்கிறேன். சிவா, நீ ஓகே சொன்னா போதும். ஹலோ, அண்ணா ஓகே சொன்னா பத்தாது. அதுக்கு ஆதார் கார்டு வேணும், ஓட்டுரிமை வேணும், ரேஷன் கார்டுல பேர் இருக்கணும். சும்மா ஆசைப்பட்ட மட்டும் போதுமா? நம்ப வச்சு மோசம் பண்ண மாதிரி இல்ல இல்ல இல்ல, நீங்க பண்ணா நியாயமா தானே இருக்கும். இருந்தாலும் எனக்கு இதெல்லாம் வேண்டாம். டிவோர்ஸ் கிடைச்சதும் நான் இந்த ஊரை விட்டே போயிடுவேன். நான் எப்படி தேர்தல்ல நிக்கிறதுங்கய்யா? ஏய், சும்மா நடிக்காதடி. ஏய், போட்டி போட்டு பாத்துரலாமா? நீயா நானுன்னு பாத்துரலாம். நீங்க வேற கொஞ்சம் பேசாம இருங்க. எனக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது. இப்பதான் துளசி, ராசு என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் அது சரியாதான் இருக்கும். பத்மா, ராசு பண்ணா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். பேசாம உள்ள போ. ஏய்,
நீ எல்லாம் ஒரு தாயா? நானும் உன் வயித்துல தானே பிறந்தேன். என்னையும் நீ தானமா பெத்த. மகனுக்கு ஒரு நீதி, மகளுக்கு ஒரு நீதியா சொல்லு. இத பாரு, நீ இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தா நல்லாவே இருக்க மாட்ட. நான் வயிறு எரிஞ்சு சொல்றேன், நீங்க யாருமே நல்லா இருக்க மாட்டீங்க. துளசி, இதெல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியும். நீ ஜெயிக்கணும், பாத்துக்க. துளசி, நீ ஜெயிக்கணும். நீ ஜெயிச்சாதான் அவர் ஜெயிச்சதா அர்த்தம். ஒருவேளை நீ தோத்துட்டா அவர் தோத்துட்டதா அர்த்தம். இது வரைக்கும் அவர் எதுலயும் தோத்ததில்ல. தோக்கடிச்சிடாத. ஏய் துளசி, உனக்கு என் அண்ணன் அம்பளம் வேணா சப்போர்ட் பண்ணலாம். ஆனா உன்னால என்ன ஜெயிக்க முடியாது. நீ தோக்கதான் போற. இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. இந்த நிமிஷம் சொல்றேன், உனக்கும் எனக்கும் சேலஞ்ச். நீ தோத்துட்டா நீ இந்த ஊரை விட்டே போயிடணும். உன் பேர்ல இருக்கிற இந்த வீட்டை, இத பார், உயில் இருக்குல்ல, அத கிழிச்சு போட்டுட்டு போயிடணும். என்ன போட்டிக்கு ரெடியா? சொல்லுடி, இந்த பத்மாவோட போட்டி போட ரெடியா? சூப்பர், துளசி அனுப்ப சரியான சான்ஸ். சரி, நான் தோத்துட்டா இந்த வீட்டை விட்டும் இந்த ஊரை விட்டும் போயிடுவேன். நீங்க தோத்துட்டா கல்யாணம் பண்ணி நான் வந்த காலத்துல இருந்து பத்மா இப்படிதான் பண்ணுவா. நான் அவளை என்னோட மூத்த பொண்ணாதான் இன்னைக்கு வரைக்கும் நினைக்கிறேன். ஆனா அவ என்ன எதிரியா தான் நினைப்பா. அழாதீங்க. ஆமா, இந்த வீட்டை விட்டு போகணும். துளசி, இந்த போட்டி எல்லாம் வேணாம். நீ வா, உள்ள போலாம். விசாலாட்சி இரு. துளசி, உன் மனசுல என்ன இருக்குன்னு தெரியல, கொஞ்சம் தெளிவா சொல்லுமா. சரி, போட்டின்னு ஒன்று முடிவாகி போச்சுல்ல, என்ன சொல்ல வரீங்களோ தெளிவா சொல்லுங்க. நான் ஜெயிச்சா அவங்க தோத்துட்டா ரம்யா அம்பலம் ஐயா பாக்குற பையனை கல்யாணம் பண்ணிக்கணும். கல்யாணம் முடிஞ்ச கையோட பொண்ணை மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பிட்டு பத்மாமா அவங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போகணும். அவங்க ஹஸ்பண்டோட சேர்ந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழணும். முடியுமா?